ஹாய் விவோஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மக்காநதி சீரியலோட ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மக்காநதி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து பசுபதி கிட்ட சொன்ன மாதிரியே வந்து காவேரி வீட்டுக்கோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு காவேரி வீட்டுக்கு போகிறாரு பசுபதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு. நீ சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து சாரதா வீட்டுக்கு வந்துட்டேன், இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பசுபதி. அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாரு, நேராக வீட்டுக்குள்ளே போ, நான் பேச சொல்கிற எல்லாத்தையும் வந்து நீ பேசணும், நான் செய்ய சொல்கிற எல்லாத்தையும் நீ செய்யணும். அவங்க வீட்டை ஆட்டையை போட ஒரு போலி டாக்குமெண்ட் பத்திரத்தை வந்து நீ ரெடி பண்ணல, அது எல்லாத்தையும் இப்போ வந்து நீ கிழிச்சு போடு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு பசுபதி கிட்ட. பசுபதியும் பார்த்தீங்கன்னா விஜய் சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போடுறாரு. இனிமேல் இந்த வீடு வந்து உங்களோடது அப்படின்னு சொல்கிறாரு பசுபதி சாரதா கிட்ட. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாரு, அந்த ஒரிஜினல் பத்திரத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாரு. பசுபதியின் வீட்டையோட ஒரிஜினல் பத்திரத்தை எடுத்து சாரதா கிட்ட இது உங்கள் வீட்டோட ஒரிஜினல் பத்திரம் இந்தாமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதாம்மா அந்த பத்திரத்தை வாங்கிக்கிறாங்க. அடுத்ததாக காவேரி வந்து பசுபதி கிட்ட சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அப்பாவோட வீட்டை வந்து நீ உன்னோட வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி காவேரி வந்து பலாருன்னு பசுபதியை அடிக்கிறாங்க. அடுத்ததாக விஜய் வந்து பசுபதி கிட்ட ஃபோனில் சொல்கிறாரு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கிட்டே போய் வந்து பசுபதி வந்து சாரதா கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்குறாரு. என்னை வந்து மன்னிச்சிரு தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து சாரதா வீட்டை வந்து 3 மருமகளும் மீட்டு எடுத்துட்டாங்க. இனி பசுபதினால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. அதை வெயிட் பண்ணி நம்ம அடுத்த எபிசோடில் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.